நெபிலிம், மறைக்கப்பட்ட மர்மம். நீங்கள் ஒருபொழுதும் கேள்விப்பட்டிருக்காத ஒரு மர்மம். பைபிளின் ஆழ்ந்த மறைக்கப்பட்ட உண்மைகளில் ஒன்று. நெபிலிம் மனிதர்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் இடையில் பிறந்த அதிசயமான விலங்குகள். அவர்கள் யார்? அவர்கள் எப்படி பிறந்தார்கள்? இன்னும் முக்கியமான கேள்வி, அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? ஆதியாகமம் 6:1-4 கூறுகின்றது, நேரம் செல்ல செல்ல மனிதர்கள் பூமியில் பெருக ஆரம்பித்த பொழுது தேவதூதர்கள் மனித மகள்களை பார்த்து அவர்கள் அழகானவர்களாக இருந்ததால் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இதன் விளைவாக நெபிலிம் என்ற பெரும் வீரர்கள் தோன்றினர். இவர்கள் சாதாரண மனிதர்களா? இல்லை, அவர்கள் மனிதர்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் இடையேயான அரிய கலப்பினம். அவர்கள் மிகவும் பலசாலிகள், அதிக உயரம் உடையவர்கள். மக்கள் அவர்கள் முன்னிலையில் அச்சத்தில் நடுங்கினர். ஆனால் தூய இறைவன் இந்த சூழ்நிலையை அனுமதிக்கவில்லை. மனிதர்களின் தீய செயல்களை பார்த்த தேவன் பெருங்கடலை அனுப்பினார். நோவா காலத்திலேயே நெபிலிம் அழிக்கப்பட்டனர் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு மர்மம் இன்னும் இருக்கிறது. அவர்கள் உண்மையில் முற்றிலும் அழிந்து விட்டார்களா? பின்வரும் சாட்சிகள் சில பிரமிக்க வைக்கும் விஷயங்களை காட்டுகின்றன. மோசே கானான் தேசத்துக்கு ஓடும் பொழுது சில பெரிய மனிதர்களை சந்தித்தார். அவர்கள் யார்? கௌதிய மக்களின் வீரர்கள். அவர்களில் சிலரின் உயரம் 9 அடிக்கு மேல். கோலியாத், அவன் சாதாரண மனிதனா அல்லது நெபிலிம் வழி தோன்றலா? இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நெபிலிம் முற்றிலும் அழிந்து விட்டதாக சொல்ல முடியுமா? இன்றும் உலகத்தில் அவர்கள் இருப்பதற்கான சாட்சிகள் உள்ளனவா? கண்காணிக்கப்பட்ட மர்ம அகழ்வாராய்ச்சி தளங்கள், பயங்கர சதித்திட்டங்கள், அரசியல் அதிகாரிகள் மறைக்கின்ற உண்மைகள், இது அனைத்தும் நெபிலிம் பற்றிய மறைக்கப்பட்ட ஆதாரங்களாக இருக்க முடியுமா? இவை வெறும் கதைகளா? அல்லது நாம் உண்மையிலேயே ஒரு பயங்கர மர்மத்தை காண்பதற்குள் இருக்கின்றோமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள். மேலும் இது போன்ற அதிசயமான பைபிள் உண்மைகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.